சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத்தை, மலர் 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 அர்ஜுன பாத்தியா? என் பையன் அர்ஜுன் எப்படிமா இருக்கான்? என் புள்ள அங்க ரொம்ப கஷ்டப்படுறானாமா? அத்தை, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல அத்தை. அர்ஜுன் கஷ்டப்படுறதெல்லாம் என்னமோ உண்மைதான். ஆனா ஜெயில இருக்கிறத நினைச்சு அவன் கஷ்டப்படுறத விட உங்களை பிரிஞ்சிருக்கிற வருத்தம் தான் அவருக்கு அதிகமா இருக்கு. ஆனா நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. அர்ஜுனை நாம எப்படியும் வெளியே கொண்டு வந்துடலாம். வார்த்தைக்கு வார்த்தை வெளியில கொண்டு வந்துடலான்னு வாயாலியே சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. இது வரைக்கும் அர்ஜுனை வெளியே கொண்டு வரதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? துர்கா, இப்பதானே சொன்னேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. மலர், துர்கா சொல்றாங்கிறதுக்காக இல்லம்மா, என் புள்ளைய நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீயும் யமுனாவும் இருக்கீங்கிற நம்பிக்கையில தான் நான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன். நம்ம அர்ஜுனை வெளியில கொண்டு வந்துடலாம்ல? அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, நம்புங்க. கண்டிப்பா நாங்க அர்ஜுனை வெளியே கொண்டு வந்துருவோம். நம்ம அர்ஜுன் அந்த கொலைய பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. மலர், நீ என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, நம்ம அர்ஜுன் பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டு செக்யூரிட்டி அண்ணா கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. அவரை விசாரிச்சோம்னா கண்டிப்பா இந்த நிக்கிதா கொலையில சம்பந்தப்பட்ட அந்த கொலைகாரனை பத்தி நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அப்படின்னா ஏம்மா வெயிட் பண்றீங்க? வாங்க, உடனே போய் அந்த செக்யூரிட்டிய பார்த்து பேசலாம். நம்ம அர்ஜுனை சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடலாமா? அத்தை, நாங்க அந்த செக்யூரிட்டிய பார்த்துட்டு தான் வரோம். தங்கச்சிமா, அவர் என்னமா சொன்னாரு? ஏதாவது விசாரிச்சீங்களா? விசாரிக்கும் போது உண்மை ஏதாவது சொன்னாரா? இல்லைண்ணே, மர்டர் கேஸ் விஷயமா நாங்க விசாரிக்க போறோம்னு சொன்னதும் அவரோட ஒய்ஃப் அவங்களுக்கு எதிரா பிரச்சனை வந்துரும்ன்ற பயத்துல எங்களை அவர்கிட்ட பேசவே விடல. மலர், இப்ப என்னமா பண்றது? அவர் சொன்னாதானே இந்த கேஸ்ல ஏதாவது ஆதாரம் கிடைக்கும்னு சொன்னீங்க. நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க மாமா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னதான் அவங்க ஒய்ஃப் அவரை பேச விடலனாலும் அந்த செக்யூரிட்டி நமக்கு உதவி பண்ணணுங்கிற முடிவுல தான் இருக்காரு. அதனாலதான் வீட்ல விசாரிக்க வேண்டாம், நைட் அவர் டியூட்டிக்கு வரும்போது விசாரிங்கன்னு அவரே சொல்லி அனுப்பிட்டாரு. கண்டிப்பா அவர் மூலமா நம்ம அர்ஜுனை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். நீ சொல்றத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பெரிய விஷயம் பண்ணிருக்கம்மா. அத்தை, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, இது எல்லாமே யமுனாவாலதான். அர்ஜுனை காப்பாத்துறதுக்கான எந்த வழியுமே இருக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அர்ஜுன் கிட்ட இருந்தே அவனை காப்பாத்துறதுக்கான ஒரு வழிய கண்டுபிடிச்சதே நம்ம யமுனா தான். அம்மா யமுனா, காலையில நீ இந்த கேஸ எடுத்து நடத்துறன்னு சொன்னப்ப கூட நாங்க யாருமே உன்னை முழுசா நம்பி இந்த கேஸ ஒப்படைக்கல. மலர் சொன்னாலேங்கிறதுக்காக தான் இந்த கேஸ உன்கிட்ட நான் ஒப்படைச்சேன். ஆனா உன்னை நம்பி மலர் எதுக்காக இந்த கேஸ கொடுத்திருக்கான்னு இப்ப நீ நிரூபிச்சு காட்டிட்டமா. எல்லா ஆதாரமும் என் புள்ளைக்கு எதிரா இருக்கும் போதும் தைரியமா நீ இந்த கேஸை எடுத்து நடத்துறன்னு வந்தது மட்டும் இல்லாம வந்த சில மணி நேரத்திலேயே ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ பண்ணிருக்க. உன் மேல இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சுமா. உங்க நம்பிக்கை கண்டிப்பா வீண் போகாது. ரொம்ப சந்தோஷமா. ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். ஒரே ஒரு நிமிஷம், இத வரேன். துர்கா, என்னமா சொன்னீங்க? இப்ப சொல்ல,
யமுனாவால என்ன பண்ண முடியும்னு கேட்டல்ல, அவங்களால என்ன பண்ண முடியும்னு நிரூபிச்சு காட்டிட்டாங்க. அதுக்கு தான் வாய் இருக்கிறதுனால யார் எப்படின்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசக்கூடாதுங்கிறது. அண்ணே அவங்கள விடுங்கண்ணே, நீங்க கொஞ்சம் வாங்களேன், உங்ககிட்ட பேசணும். ஆமா போலாம். சொல்லு தங்கச்சிமா. அண்ணே இன்னைக்கு நைட்டு அந்த செக்யூரிட்டியை நாங்க விசாரிக்கும் போது நீங்க அத மாடியில நின்னு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு. அர்ஜுனை காப்பாத்துறதுக்கு அதுவே நமக்கு ஒரு முக்கியமான ப்ரூஃபா கூட அமையலாம். அவங்க வைஃப் பேசினதை பார்த்தா அவர் எப்போ வேணாலும் பின்வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் சொல்லும் போதே அது ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டா நமக்கு நல்லதுன்னு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் யமுனா, ஆமா போலாம். யமுனா இந்தாம்மா. எதுக்கு மேடம் இந்த பணம்? இல்லம்மா, எப்படியும் இந்த கேஸ வேற யாராவது ஒரு வக்கீல் ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும்ல. அப்படி இருக்கும்போது உனக்கும் நான் கொடுக்கறது தானம்மா முறை. அதுவும் இல்லாம இத நான் ரொம்ப சந்தோஷமா கொடுக்கறேம்மா. ஏன்னா இந்த கேஸ நீ கையில எடுத்த அன்னைக்கே ஒரு திருப்தி தர மாதிரி ஒரு வேலையை நீ பண்ணிருக்கல. கண்டிப்பா கண்டிப்பா என் புள்ள எப்படியும் வெளியில வந்துருவான்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சுமா. அதுக்காக தான் இந்த பணம். இத ஒரு அட்வான்ஸா வச்சுக்கமா. என் புள்ள மட்டும் வெளியில வரட்டும். நீ என்ன கேட்டாலும், ஏன் என் சொத்தையே நீ எழுதி கேட்டாலும் நான் அத உனக்கு தர தயாரா இருக்கேம்மா. மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இவ்வளவும் பண்ணது இந்த பணத்துக்காக இல்ல, என் ஃப்ரெண்டு மலருக்காக தான். என் ஃப்ரெண்டு மலர இதுக்கப்புறம் எப்ப பாப்போன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்த எனக்கு அவளை திரும்ப பார்க்கும்போது ஒரு பிரச்சனையோட தான் பார்த்தேன். அவ எங்கேயோ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அவ கண் கலங்கி ஒரு பெரிய கஷ்டத்தோட தான் பார்த்தேன். என்னால மலர அப்படி பார்க்கவே முடியல. அவ அக்காவுக்காக எதையும் செய்வான்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்களையும் தாண்டி ஒருத்தருக்காக அவ என்ன வேணும்னாலும் செய்வான்னு நேத்து தான் நான் பார்த்தேன். என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கன்னு லாயர் கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தா. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் மலர் அர்ஜுன் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கான்னு.